துலாம் ராசிக்கு சுக்கிர பெயர்ச்சி என்ன கொடுக்க போகுது, எப்படி இருக்க போகுது என்று நாம் பார்க்க போகிறோம். அதாவது சுக்கிர பகவான் மீனத்தில் உச்சம் அடைகிறாரு. இதனால் துலாம் ராசிக்கு என்ன உயர்வு, சுக்கிர பெயர்ச்சி நடக்கக்கூடிய 4 மாதங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். களத்திரக்காரகன், சந்தோஷக்காரகன், பொழுதுபோக்கு காரகன் சுக்கிர பகவானின் பெயர்ச்சி. சுக்கிர பகவான் 2025ஆம் ஆண்டு நீர் ராசியான மீன ராசியில சஞ்சாரம் பண்ண போறாரு. சுக்கிர பகவானுக்கு மீன ராசி ரொம்ப பிடிச்ச ராசி. இதனால துலாம் ராசிக்கும் நிறைய நன்மை உண்டு. எந்த கிரகம் உச்சமாகிறதோ அந்த கிரகம் சில பேருக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கும், சில ராசிக்கு அது ரொம்ப உயர்வையும் கொடுக்கும். அதில் துலா ராசியும் ஒன்று. ஏன்னா உச்சம் அடைந்த கிரகத்தோட வேலையே அதான். ஒருத்தர் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காரு அப்படின்னா, அதாவது ஒரு குடியரசுத் தலைவர், ஒரு பிரதமர், ஒரு முதலமைச்சர், இவங்களுக்குலாம் இவ்வளோ பவர். அந்த அளவுக்கு யோசிச்சு பாருங்களேன், முதலமைச்சரோட பிரதமர் பவரா இல்லையா? அந்த மாதிரி உச்சமடைந்த சுக்கிர பகவான் மீன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறதுனால துலாம் ராசிக்கு கொடி கட்டி பறக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லை, மீன ராசியில் ராகு பகவான் ஏற்கனவே இருக்கிறதுனால சுக்கிர பகவான் ராகுவோடு சேர்றதுனால, ராகு யோகக்காரகன், பிரம்மாண்டத்துக்கு அதிபதி. இந்த பிரம்மாண்டத்துக்கு அதிபதியான யோகக்காரகனோட சுக்கிரன் சேரும்போது துலாம் ராசிக்கு பயங்கரமான ஒரு முன்னேற்றம், நிறைய வாய்ப்புகள் சேரும். ஏன்னா ஜோதிட விதியே அதான். உச்சம்னாலே எல்லா ராசிக்கும் அதிக பலன். அது மட்டும் இல்லாமல் துலா ராசிக்கு அதை விட 2 மடங்கு அதிக பலன். ஏன்னா யோகக்காரகனும் சந்தோஷக்காரகனும் சேரும்போது சந்தோஷம்தான் அதிகமாக இருக்கும். அந்த வகையில் சுக்கிர பகவான் குரு பகவானின் மீன ராசியில் ராகுவோட இணைந்து பயணம் செய்ய போகிறார். இதில் ஒரு பியூட்டி என்ன தெரியுமா? இந்த குரு பகவான் எங்கே இருக்கார்? ரிஷப ராசியோட சுக்கிர பகவான் இடத்துல இருக்கார். அதே மாதிரி இந்த சுக்கிரன் எங்கே இருக்கிறாரு? குரு பகவானின் மீன ராசியில் இருக்கார். இதனால் பரிவர்த்தனை யோகம் ஏற்பட்டிருக்கு. பரிவர்த்தனை யோகத்தால் துலாம் ராசிக்கு தொழிலையும் சரி, கல்வியிலையும் சரி, வேலை வாய்ப்புலையும் சரி, ஒரு புதிய பிஸ்னஸ் தொடங்கத்துலேயும் சரி, குடும்ப வாழ்க்கையிலையும் சரி, இது எல்லாத்துலேயும் பிரச்சனைகள் இல்லாமல் லாபத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் குடும்ப விஷயங்களில் சந்தோஷத்தை கொடுக்கும். அதாவது இந்த இடத்துல, இவரோட இடத்துல 2 கிரகங்கள் ஒன்றுக்கு மாறி இருக்கிறது. அதனால் குருவுக்கும் சுக்கிரனுக்கும் பரிவர்த்தனை யோகம் இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் முயற்சிகள் அதிகமாக செய்ய வேண்டியிருக்கும். முயற்சி செய்தால் வெற்றி கண்டிப்பாக உண்டு. இதில் குரு பகவானும் உச்சமாக இருக்கார். அதனால் இரட்டிப்பு பலாபலங்கள் பெற போகிறீங்க துலா ராசிக்காரங்க. சில ராசிக்கு பார்த்தீங்கன்னா மாலவிய யோகம்னு ஒன்று இருக்குது. ஏன்னா உச்சமடைந்த சுக்கிர பகவான் 1, 4, 7, 10 ஆகிய இடங்கள் இருந்தால் மாலவிய யோகம் அது சில ராசியை கவரும். பொதுவாக சொல்லப்போனால் துலா ராசியை பொறுத்த வரைக்கும் ஹீரோவும் சுக்கிரன் தான், வில்லனும் சுக்கிரன் தான். அதாவது என்னன்னா, உங்களுக்கு ராசிநாதன் அஷ்டமாதிபதி, உங்களுக்கு பிரச்சனை சந்தோஷம் ரெண்டுமே மாறி மாறி வந்துட்டு இருக்கும். ஏன்னா சுக்கிர பகவான் தான் உங்களுக்கு ராசிநாதன். சந்தோஷமாக இருப்பீங்க, அதே நேரத்தில் எதிர்பாராத பிரச்சனைகளும் உண்டாகும். ஆனால் சுக்கிரன் பகவான் துணையோடு அதுவும் சமாளிப்பீங்க. இது வரைக்கும் சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானம் என அழைக்கக்கூடிய 5ஆம் இடத்துல சனீஸ்வரனோடு இணைந்து உங்களுக்கு சில முன்னேற்றங்களை கொடுத்தாலும் சில பிரச்சனைகளும் கொடுத்தார். முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் இல்லை, குடும்பத்தில், உத்தியோகத்தில், தொழிலில், வியாபாரத்தில் கொஞ்சம் பிரச்சனைகளாக இருந்தது. அதெல்லாம் நீந்தி தான் நீங்கள் வந்தீங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு வயது என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த புத்தாண்டை எப்படி கையாளணும்னு சொல்லிட்டு துளாராசிக்கு தொடர்ந்து வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். யாருக்காச்சும் 3 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆனால் கவலைப்படாதீங்க, நீந்தி வந்துட்டீங்க. என்னதான் மறைவு ஸ்தானம் அப்படின்னாலும் சந்தோஷத்தை கொடுப்பாரு. அதே மாதிரி சுக்கிர பகவான் உங்களுக்கு சந்தோஷம்தான், சுபகிரகம். இதில் ராகு பகவானும் சுக்கிர பகவானும் சேரதுனால கண்டிப்பாக துலா ராசிக்கு ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பாரு. ஏன்னா சுக்கிர பகவான் உங்களை விடமாட்டார், சந்தோஷத்தை தான் கொடுப்பாரு. எவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி வரீங்களே, அப்படியே பின்னோக்கி பாருங்க, இன்னும் சந்தோஷமா இருக்கும். இவ்வளோ தாண்டி நம்ம வந்துட்டோமா துலா ராசிக்காரங்க அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ ஏற்பட்டிருக்கும். இதில் இன்னொன்று என்னென்னா, பரிவர்த்தனை யோகம்னு ஒன்று இருக்குது. இதில் என்ன அப்படின்னா, உங்கள் ராசிநாதன் குரு பகவானோட இல்லத்தில் இருக்கிறார். அதே மாதிரி குரு பகவான் உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவானின் ரிஷப ராசியில் இருக்கிறாரு. இதனால் 2 பேரும் பரிவர்த்தனை யோகம் பெறுறீங்க, அசுர குருவும் தேவகுருவும். அதனால் துளாராசி அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு விடிவு காலம். விலை உயர்ந்த பொருளை வாங்குவீங்க, குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் டக்குன்னு வாங்குவீங்க. எப்படின்னு கேட்டால் உழைப்பீங்க. உங்களோட உழைப்பு அப்படி, உங்களுடைய உழைப்பு வீண் போகாது, வர வேண்டிய வருமானமும் சேரும். ஆனால் இந்த நேரத்தில் நான் ஒன்று சொல்கிறேன், கடன் வாங்காதீங்க. கடன் வாங்குற சூழ்நிலை ஏற்படுத்துனா உங்கள் லிமிட்டை தாண்டி போகாதீங்க. எப்போவுமே துலா ராசிக்காரங்களுக்கு நான் அதான் சொல்லுவேன், ஒரு லிமிட்டுக்கு மேலே போகாதீங்க. அப்போ தான் பிரச்சனை உண்டாகும், எதிர்ப்புகள் உண்டாகும், அவமானங்கள் உண்டாகும், வீண் பழியை சுமக்கக்கூடிய ஒரு நேரம். அதனால தான் நம்ம கவனமாக இருந்தால் ரொம்ப விசேஷம். ஆக ஒரு பரிவர்த்தனை யோகம் முழுமையாக பெற்ற துலாம் ராசிக்காரங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. கடன் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பீங்க. இல்லைனா சில பேருக்கு கடன் முழுமையாக அடைஞ்சிரும். அந்த மாதிரி ஒரு வருமானம் சேரும். அதே மாதிரி குழந்தைகள் ஆரோக்கியமாக இருப்பாங்க. அதே மாதிரி 8ஆம் இடத்துல உங்களுக்கு குரு மறையிறதுனால அந்த 6 கூடிய கிரகன் 8ல் மறையும். 6ல் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் உச்சமடைகிறதுனால 8ஆம் இடத்துல கரெக்டாக உங்களுக்கு குரு மறைகிறாரு. 6ல் உங்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் உச்சமடையும். இது என்ன பலன்? நீங்கள் பலனை அடைகிறீங்க, அது 6ஆம் இடம்.
எதிரியை சந்திக்கிறீங்க, எதிர்ப்பை சந்திக்கிறீங்க, பிரச்சனையை சந்திக்கிறீங்க. ஆனால் அந்த 8ஆம் இடத்துக்கு உங்களுக்கு கஷ்டம் கொடுக்குறவர் மறைவான ஸ்தானத்தில் மறைஞ்சி ஒரு மாதிரி ஒரு லிங்க் தான் இருக்குது. இது ஒரு யோகம் தான் இது. அப்போ துலாமை பொறுத்த வரைக்கும் இந்த பரிவர்த்தனும் சரி, இந்த உச்சமடையக்கூடிய காலமும் சரி, ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கலாம். என்ன நீங்கள் ஒரு அதிர்ஷ்டம் வருமா, நிறைய பண வரவு வருமா, இதெல்லாம் அது கிடையாது. துலாமுக்கு அது கிடையாது. துலாமை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு உங்கள் கண்ணு முன்னாடி கண்டிப்பாக இருக்கும். அந்த வாய்ப்புக்கு இன்னொரு நபரும் கூடவே இருப்பார். நீங்கள் ஃபைட் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபைட்னா எப்படின்னா, உங்கள் திறமைக்கு திறமைசாலியோட மோதுற நேரம். துலாம் பொறுத்த வரைக்கும் எதிராளி பலமாக இருப்பாங்களா, உங்கள் ராசிநாதன் பலமாக இருப்பாங்களா கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிநாதன் தான் பலமாக இருப்பார். துலாமை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பணவரவை கொடுக்கும்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஒரு போட்டியை கொடுக்கும். அந்த போட்டியில் வெற்றி தரும்னு சொல்லலாம். இது அதிர்ஷ்டம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, உங்களுடைய அறிவு ஆற்றலை பயன்படுத்துவீங்க அப்படின்னு சொல்லலாம். தானாகவே பலன் தேடி வரும்னு சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் தேடி போகிற இடத்துல நீங்கள் வெறும் கையோட திரும்ப மாட்டீங்கன்னு சொல்லலாம். அப்படி தான் இந்த பலன் இருக்குது. நீங்கள் ஒரு அணியில் இருக்கீங்க, உங்கள் எதிராளி ஒரு அணியில் இருக்காங்க, நீங்கள் ஜெயிக்கணும்னா அதில் ஜெயிப்பீங்க. அதுக்கு இது சாதகமாக இருக்குது. என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்ட்லாம் அப்படி தான். அதே மாதிரி டிக்கெட்லாம் வாங்கலாமா, ஜாக் பேட்ச்லாம் அடிக்கலாமா, அதெல்லாம் சொல்ல முடியாது. பணம் கொடுத்தல் வாங்குறதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்களா ஒரு பெரிய அளவுக்கு கடனை வாங்கி ரைஸ் பண்ணிடக்கூடாது. சுக்கிரன் 6ஆம் இடத்துல உச்சமடைந்தானா பெரிய கடனை வாங்கிறதுக்கு வாய்ப்பு வந்துடும். பட் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்காதீங்க. ஏன்னா அதுக்கு அடுத்த கிரகங்கள்லாம் அப்படி இருக்குது. பார்த்து பக்குவமாக உங்கள் லிமிட்டு தாண்டாமல் வாங்குவோங்க. பெரிய கடன் போக வேண்டாம். பெரிய ப்ராஜெக்டில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண வேண்டாம். நீங்கள் யார், உங்கள் பலம் என்ன, உங்கள் தகுதி என்ன, உங்கள் திறமை என்ன, உங்கள் முடிவு என்ன, உங்கள் அறிவு என்ன, உங்களுடைய ஆற்றல் என்ன, உங்களுடைய தனித்திறன் என்ன, இதெல்லாம் ஒரு நிரூபிக்கக்கூடிய ஒரு நேரம். அதுதான் இந்த சில மாதங்கள். சரியாக பயன்படுத்துங்க. அதிர்ஷ்டம் உங்களுக்கு தானாக வரும். அதே மாதிரி உச்சம் அடையக்கூடிய கோள்களுக்கு தான் வலிமை அதிகம். உச்சம்னா உயரம். அதனால் துளாராசிக்காரங்க ஒரு வாய்ப்பால் உயர போகிறீங்க. ஒரு சில மாதங்களில் சூரியன் உச்சமாக இருக்கும். ஒரு சில வருடங்களில் குரு உச்சமாக இருக்கும். ஒரு 2.5 வருஷத்தில் ரேராக சனி உச்சம் அடையும். அப்புறம் புதன் உச்சம் அடையும். இல்லைனா செவ்வாய் உச்சம் அடையும். இப்படி உச்சம்னா என்னென்னா ஒருத்தருடைய மேக்சிமம் அந்த 9 கோள்களில் ஒருத்தருக்கு அதிக சக்தி இருக்குன்னு அர்த்தம். அதுதான் உச்சம். அதனால் உச்சமாக இருக்கிற அந்த சுக்கிரன் துளாராசிக்கு அதிக வாய்ப்புகளை கொடுக்க போகிறாரு. அதிக நம்பிக்கையை கொடுக்க போகிறாரு. வாய்ப்புகளை கொடுத்து அந்த இடத்துல உங்கள் அறிவை பயன்படுத்த போகிறாரு. அவர் ஒரு பாசிட்டிவ் பிளானட் இல்லையா? அது மட்டும் இல்லை, அவர் யாரோட சேர்றாரு, எப்படி சேர்ந்துருக்காரு, எந்த கிரகத்தோடு இருக்கார், அதெல்லாம் கேல்குலேட் பண்ணி தான் துளாராசிக்கு சொல்லிட்டு இருக்கோம். சில பேருக்கு சுபகாரிய செலவுகள் உண்டாகும். ஏதாச்சும் ஒரு எதிர்பாராத ஒரு பயணங்கள், இல்லைனா எதிர்பாராத ஒரு சுபகாரிய நிகழ்வுகள். திடீர்னு ஒரு பத்திரிக்கை கொடுப்பாங்க, வந்துடுங்க கல்யாணத்துக்கு காது குத்துக்கு அப்படின்னு. போகாமல் இருக்க முடியுமா? திடீர்னு வரும். சில பேருக்கு எதிர்பார்த்த சுப செலவுகளும் வர செய்யும். விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும். இந்த மாதிரிலாம் ஒரு நல்ல சுப செலவுகள் சேரலாம். சுக்கிர பகவான் குருவோட வீட்டிலிருந்து அற்புதமான ஒரு உயர்வை தரப்போகிறார். முயற்சியை கைவிடாதீங்க, வெற்றி பெறுவீங்க. நன்றி.